ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் லொக்கேஷன் அப்படின்ற டாபிக் வந்து இது வரைக்கும் வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அப்போ தான் அது ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்ம வந்து லாஸ்ட் டாபிக் உடைய கண்டினியூஷன் வந்து பார்ப்போம். அதாவது இமாலயாஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த இமாலயாஸ் உடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனில் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ரெயின் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நேச்சுரலாகவே வந்து நிறையா வந்து இருக்குது. இதை தான் வந்து இம்பார்ட்டன்ஸாக சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து நதிகளின் பிறப்பிடமாக வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா. ஸோ இது சோர்ஸஸே வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, இமாலயஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சொர்க்கமாக பேரடைஸ்ன்னு சொல்கிறாங்க. டூரிசம் போகிறதுக்கு வந்து இந்த மவுண்டைன் வந்து ஒரு சொர்க்கமாக வந்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து புனித தலங்களும் வந்து இருக்குது. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், அதுக்கடுத்து வைஷ்ணவி தேவியுடைய டெம்பிள்ஸும் வந்து நிறையா இருக்குது. இதில் நிறைய ரா மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்குது. ஃபாரஸ்ட் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இமாலயஸ் மலை வந்து நிறைய வந்து ரா மெட்டீரியல்ஸாக வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்ட் ப்ளோ இருக்குல்ல, அதாவது குளிர்ந்த காற்று வந்து வரும் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து, அதை வந்து இந்தியா வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. இமாலயாஸ் வந்து இந்தியாவை வந்து ப்ரொடக்ட் பண்ணுது. அது இல்லாமல் ரிச் பயோடைவர்சிட்டி வந்து இந்த மலையில் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து லாங்கிடியூட்னல் டிவிஷன் ஆஃப் இமாலயாஸ். இது ரொம்ப ஒரு நீங்கள் சிம்பிளாக வந்து ஒரு சார்ட் மாதிரி கூட இதில் வந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீர், பஞ்சாப், இமாச்சல், ஹிமாலயாஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பிட்வீன் ரிவர்ஸ் ஆஃப் இண்டஸ் அண்ட் சட்லஜ்க்குள்ளே இருக்குது. அப்போது நீங்கள் இண்டஸ், சட்லஜ் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, காஷ்மீர் இருக்குது, பஞ்சாப் இருக்குது, இமாச்சல் இமாலயஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமாயூம். ஓகேவா, குமாயூம் இமாலயாஸ். இந்த குமாயூம் இமாலயாஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா located between rivers of Satluj and Kali. ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா குமாயூன். ஸோ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்கும். இண்டஸ், சட்லஜ், காளி, அதுக்கடுத்து வந்து திஸ்தா, திகாங். ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து காளிக்கும் டிஸ்டாக்கும் வந்து நடுவில் இருக்கிறது என்னென்னா சென்ட்ரல் நேபாள் இமாலயாஸ். ஓகேங்களா, ஸோ சென்ட்ரல் நேபாள் இமாலயாஸ் வந்து எதுக்குள்ளே பிட்வீனில் இருக்குது அப்படின்னா காளிக்கும் டிஸ்டாக்கும் பிட்வீனில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து அசாம் ஈஸ்டர்ன் இமாலயாஸ் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா டிஸ்டாக்கும் திகாங்க்கும் நடுவில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி வரைஞ்சி நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம வந்து போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இதை ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரிவர்ஸை கண்டினியூஸாக எழுதிக்கோங்க. அதுக்கு பிட்வீனில் என்ன இருக்குது அப்படின்றத எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேகே இருக்குது, அதுக்கடுத்து சிஏ இருக்குது. ஸோ காஷ்மீர், குமாயூம், சென்ட்ரல், அசாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரிவர்ஸ் வந்து இண்டஸ், சட்லஜ், காளி, திஸ்தா, திகாங். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஏன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ்க்கு வந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து லேண்ட்ஸ் தான். அந்த லேண்டுடைய தன்மை எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ரிவரில் இருந்து வந்து அந்த மண் தட்டுக்கள் அந்த வளமாக இருக்கிறத அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி வந்து இது வந்திருக்கு நார்த்தன் பிளைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 7 நார்த்தன் ஸ்டேட்ஸ், ஓகேங்களா, 7 மாநிலங்கள் சேர்ந்து தான் வந்து இது ஃபார்ம் ஆகிருக்கு. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஓகேங்களா சவுத் ஆஃப் த நார்த்தன் மவுண்டைன். ஸோ நார்த்தன் மவுண்டைனுக்கு சவுத்தில் இருக்குது என்ன கிரேட் நார்த்தன் பிளைன்ஸு. ஓகேங்களா, ஸோ கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப் த நார்த்தன் மவுண்டனில் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இந்த ஆலுவியம். ஓகேங்களா, இந்த ஆலுவியம் தான் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணியில் வந்து வண்டல் மண் சொல்லுவாங்க. அதாவது மழை பெஞ்சிச்சோ அப்படின்னா ஒரு தண்ணி வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த தண்ணியில் வந்து அந்த மணல் வந்து சேர்ந்து அது ஒரு படிவமாக வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமவெளியாக இருக்கும். ஓகேங்களா, அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உலகத்துலேயே வந்து இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வளமான சமவெளியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த ரிவர்லேருந்து வந்து டெபாசிட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்து அப்படின்னா இண்டஸ், அதுக்கடுத்து வந்து கங்கா, பிரம்மபுத்திரா,
மற்றும் அதோடைய துணை நதிகளில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2400 கிலோமீட்டர். அதாவது கிரேட்டர் நார்த்தன் பிளெயின்ஸுடைய லென்த் எவ்வளோ 2400 கிலோமீட்டர். அதோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா. அதாவது வித்து வந்து 240 320 கிலோமீட்டர் வந்து வித்து இருக்குது. அந்த வித்து வந்து அப்படியே வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு ஓகேங்களா. ஸோ ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 240 இருந்து 320 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். ஸோ இதோடைய கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸுடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னா 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு மேடு பள்ளமும் இல்லாமல் ஒரு சீரான சமப்பரப்பாக வந்து கிரேட் நார்த்தன் பிளெயின்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமாக எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு, எதோடைய டிஸ்போசலால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா ஹிமாலயாஸ் மற்றும் விந்திய மலைகள் ஓகேங்களா. இந்த 2 மலைகள் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கீழே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு சில பிளேன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்பர் பிளேன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்பர் பிளேன்ஸ் அதை வந்து எப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பார்பர் பிளேன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து டெபாசிட் ஆகிருக்குன்னா இமயமலையிலிருந்து ஹிமாலயாஸ் ரிவர்லேருந்து வந்த அந்த செடிமெண்ட்னால தான் வந்து இது டெபாசிட் ஆகிருக்கு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா பார்பரில் வந்து எச் இருக்குது பாருங்கள். எச் வந்தாவே வந்து நீங்கள் ஹிமாலயாஸ் ரிவர்ஸ் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாரில் பி இருக்குல்ல அதை வந்து பொரசிட்டி நான் வச்சுக்கோங்க. இந்த பொரசிட்டி அப்படின்னா அது வந்து ஒரு சின்னதாக வந்து இருக்கும். ஈரத்தன்மை வந்து ரொம்ப சின்னதாக வந்து இருக்கும். அதனால் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து பொரசிட்டி இருக்கிறதுனால ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த தண்ணி வந்து அந்த ரிலிஜின் வந்து பார்த்திங்கன்னா டிஸப்பியர் ஆகிடும். ஸோ ஸ்டீமாக மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா. இது எங்கே லைஸ் ஆகிருக்கு அப்படின்னா சவுத் ஆஃப் த சிவாலிக் ஓகேவா. சவுத் ஆஃப் த சிவாலிக் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் ஓகேங்களா. ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் வந்து இருக்குது ஜம்மு டு அசாம். ஸோ பார்பர் பிளான் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப் தி சிவாலிக்கில் இருக்குது. ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட்டு ஜம்மு காஷ்மீர் டு அசாமில் இருக்குது. இதோடைய வித்து வந்து 8 இருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வேரி ஆகிட்டே போகுது ஓகேங்களா. ஸோ இந்த பார்பர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அதாவது கல்டிவேஷனுக்கு வந்து சூட்டபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் சூட்டபிள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ட்ரீ ஓகேங்களா. மரங்கள் வந்து நிறைய ரொம்ப வேர்கள் இருக்கிற மரம் தான் வந்து இந்த ரிலிஜனில் இருக்கும். ஸோ இதை எப்படி நான் வச்சுக்கணும்னா பீர் இருக்குல்ல அந்த பார்பருக்கு வந்து இந்த பீர் அப்படி நான் வச்சுக்கோங்க. ஒருத்தர் வந்து போயிட்டு ஒரு கல்டிவேட் லேண்டில் போயிட்டு பீர் குடிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே விளையாது அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அதுவும் வந்து எங்கே போய் குடிப்பாங்கன்னா ஒரு நல்ல மரத்தக்கடியில் தான் வந்து உட்காந்து குடிப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மரம் மட்டும்தான் வளரும் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தெராய் ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது தெராய் மண்டலம் பார்க்கலாம். இந்த தெராய் மண்டலம் பார்த்திங்கன்னா டேம்ப்னஸ் அதாவது ஈரப்பதமான ஒரு ஏரியா தான் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் திக் ஃபாரஸ்ட் இருக்கும். நல்ல அது அடர்த்தியான காடுகள் இருக்கும். அதுக்கடுத்து வந்து வனவிலங்குகள் ரிச் வைல்ட் லைஃப் வனவிலங்குகள் வாழ்கிறதுக்கான குறிப்பிட்ட இடம் இருக்கிறது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ரிச் வைல்டு லைஃப் வந்து எந்த இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் அதுக்கு தெராய் மண்டலம்னு சொல்லணும் ஓகேங்களா. இது எங்கடா இருக்குது அப்படின்னா இந்த பார்பர் பிளேன்ஸ் பார்த்தோம்ல அந்த பார்பர் பிளேன்ஸ்க்கு சவுத்தில் இருக்குது ஓகேங்களா. இதோடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா 15 30 கிலோமீட்டர். அது வந்து 8 15 இருந்துச்சு. இதில் வந்து 15 30 கிலோமீட்டர் வந்து வித்து வந்து இருக்கும். இதோடைய வைடர் எப்படி பறந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளெயின்ஸ்க்கும் அதுக்கடுத்து வந்து பிரம்மபுத்திரா இது வந்து ரொம்ப வைடராக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளெயின்ஸில் இருக்கும். எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா வேலி. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் வந்து போகும். அப்போ ஹெவி ரெயின் இருந்துச்சுன்னா அப்போ அங்கே காடெல்லாம் நிறையா இருக்கும். வைல்ட் லைஃப் வாழ்கிறதுக்கு நிறையான இடம் இருக்குது. இது நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது. ஆனால் இந்த நிறைய ஸ்டேட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேஷனுக்காக இதை அழிச்சிட்டு வராங்க ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேஷனுக்காக வந்து அழிக்கப்பட்டு வருகிறது. இந்த தரை மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக அழிச்சிட்டு வராங்க. அதுக்கடுத்து வந்து பங்காரா சமவெளி ஓகேவா. ஸோ பங்காரா சமவெளி அப்படின்றது வந்து ஒன்றும் கிடையாது. அதாவது இது எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஓகே, அதாவது இந்த ஓல்டு, அதாவது ஓல்டர் ஆலிவியம்னு சொல்கிறாங்கல்ல, அதாவது நிறைய பழைய ஃபஸ்ட்டு வந்து பழைய வண்டல் மண்ணால் தான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த பங்காரம் அப்படின்றது வந்து இன்னும் எதை ரிப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா உயர்மட்ட அப்லேண்டு, ஸோ அதிகமாக மேடு நில வண்டல் படிவங்களை கொண்ட நிலத்தோற்றம்னு சொல்லுவாங்க. அதாவது மேடு இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டாக, ரொம்ப ஹைட்டாக மேடாக இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பங்கார் சமவெளின்னு சொல்கிறாங்க. இதை வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ஓல்டு அளவியம்னால வந்து ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ளட் லிமிட்டோட அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படா உயர்நிலையில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டே வராது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரும் நிறத்துடன், அதாவது சாயில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா டார்க்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து நல்ல வெல் ட்ரைன்டு இருக்குது. ஓகேவா, நல்ல வடிகால் அமைப்பும் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பங்காரம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நல்லா ஞாபகம். இந்த பங்காரம் அப்படின்றது வந்து பங்கார் அப்படின்றது ஒரு கோல்டுன்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் பங்காரு அப்படின்னா தெலுங்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஞாபகம், இந்த பங்காரு வந்து எப்போவுமே வந்து விளைச்சல் ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ அது வந்து ஓல்டர் ஆல்வியமால் தான் வந்து உருவாக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து வந்து காதர் சமவெளி. ஓகேலா, இந்த காதர் சமவெளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காதர் சமவெளி எப்படி இருக்குன்னா அதாவது புதிய வண்டல் மண்ணால் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிவர்லேருந்து வருது பார்த்திங்களா, அப்போது அந்த புதுசாக இருக்கிறதுல தான் வந்து இந்த காதர் சமவெளி வந்து உருவாகுது. இதுக்கு வந்து 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து காதர்ன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து பெட் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க, பெட் லேண்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மைக்கு உகந்ததாக இருக்குது, ஹை ஃபெர்டிலைட் சாயில்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எவ்ரி இயர் வந்து பார்த்திங்கன்னா மழை காலத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டெபாசிட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் என்னெல்லாம் கண்டெய்ன் இருக்குன்னா சாண்டு, ஸ்லிட்டு, கிளே, மட்டு இதெல்லாமே வந்து இதில் வந்து கண்டெய்ன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டெல்டா பிளைனை வந்து பார்க்க போகிறோம். இந்த டெல்டா பிளைன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதுவுடைய இது டெல்டா பிளைன் வந்து இந்த காதர் பிளைனுடைய எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க. இது கவர் வந்து எவ்வளோ கவர் ஆகிருக்குன்னா 1.9 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து எக்ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பிளைன்ஸ் வந்து மெயினாக ஓல்டு மட்டு, நியூ மட் அண்ட் மேஷை வந்து சேர்ந்து தான் இருக்குது. இந்த டெல்டா ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பாக சொல்கிறாங்க. அப்லேண்டில் இருக்கிறது என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா செஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்லேண்டில் இருக்கிறது. அதே வந்து மார்ஷிஸ் ஏரியா, அதாவது சாம்பல் நிலங்கள் இருக்கிறதுல அதை என்ன சொல்கிறாங்கன்னா பில்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ செஸ்ஸஸ் சொல்கிறாங்க, பில்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. எது அப்படின்னா டெல்டா பிளைன்ஸை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ டெல்டா பிளைன் வந்து பார்த்திங்கன்னா புதுசு ஓல்டு மட்டு, நியூ மட்டு, ஓல்டு மேஷ் இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து உருவாகிறதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெல்டா பிளைன்ன்றதை சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இம்பார்ட்டண்டான திங்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு 4 ரிலீஜியனாக மேஜர் ரீஜியனாக வந்து பிரிச்சிருக்காங்க நார்த் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவை. ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ராஜஸ்தான் பிளைன் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் பிளைன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வெஸ்ட் ஆஃப் த ஆராவல்லி ரீஜியனில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதோடைய ஏரியா எவ்வளோ அப்படின்னா 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா, இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மறைந்து போன, ஸோ இது வந்து ரொம்ப மறைத்து போன ஆறுகள், 2 ஆறுகள் இருக்குது, லூனி, சரஸ்வதி. ஓகேங்களா, ஸோ அந்த ரிவர்னால தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ராஜஸ்தான் பிளெயினில் வந்து நிறைய சால்ட் லேக்ஸும் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான லேக் வந்து பார்த்திங்கன்னா சம்பார் சால்ட் லேக்கு. ஓகேவா, சம்பார் சால்ட் லேக்கு. இதுக்கும் இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேர் அப்படின்னா புஷ்கர். ஓகேவா, புஷ்கர் ஏரின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா நியர் ஜெய்ப்பூரில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ராஜஸ்தான் அப்படின்னா வந்து வெஸ்ட் ஆஃப் த ஆராவலியில் லொக்கேட் ஆகிருக்கு. ஏரியா வந்து 1.75 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர். அதுக்கடுத்து வந்து எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா லூனி, சரஸ்வதி ஆறுகளால் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே நிறைய வந்து ஏரிகள் இருக்குது, உப்பு ஏரி இருக்குது. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து சம்பார் ஏரி. அது வந்து இன்னொரு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா புஷ்கர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னா நியர் ஜெய்ப்பூரில் இருக்குது.
அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நார்த் ஈஸ்ட் ஆஃப் த கிரேட்டர் இந்தியா டெசர்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இதுடைய எவ்வளோ ஏரியா அப்படின்னா 1.75 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர். ஸோ இது வந்து எந்த ரிவர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் பியாஸ் ரவி அப்படின்ற ரிவர்லேருந்து தான் வந்து பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டிபெண்டண்ட்டாகவும் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யமுனா சட்லஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கங்கா யமுனா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கங்கா பிளெயின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கங்கா பிளெயின்ஸ் வந்து எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா யமுனா ரிவர்ஸ் இன் வெஸ்ட்டும் டு பங்களாதேஷ் இன் ஈஸ்ட் வந்து இருக்குது. இதோடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 3.75 ஸ்கொயர் கிலோமீட்டராக வந்து இருக்குது. இதில் இம்பார்ட்டன்ஸான கங்காவுடைய கிளை நதிகள் வந்து என்னென்னலாம் பார்த்துக்கலாம். ஸோ கங்காரா, கண்டகா, கோசி, யமுனா, சாம்பல், பொட்வா. ஸோ இதுதான் வந்து ரிவர் கங்காவுடைய கிளை நிதிகள். ஓகேங்களா. ஸோ லார்ஜஸ்ட் பிளெயின் ஆஃப் த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கங்கா பிளெயின் தான். ஓகேங்களா. ஸோ லார்ஜஸ்ட் பிளெயின் அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா கங்கா பிளெயின் தான் வந்து சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பிரம்மபுத்திரா பார்ப்போம். ஸோ பிரம்மபுத்திரா வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து ஸ்டேட் ஆஃப் அசாமில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இது வந்து பிரம்மபுத்திரா ரிவர்லேருந்து டெபாசிட் ஆகிருக்கு. ஸோ இதோடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறது வந்து பென்னின்சுலர் பிளாட்டோ வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த பென்னின்சுலர் பிளாட்டோ ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் ஆஃப் த கிரேட்டர் நார்த் பிளைன்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்தோம்னா நார்த்தன் பிளைன்ஸ் வந்து பார்த்தோம். நார்த்தன் பிளைன்ஸ்க்கு வந்து சவுத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா பென்னின்சுலர் பிளாட்டோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லார்ஜஸ்ட் பயோகிராஃபிக் டிவிஷன் ஆஃப் அ கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. இதோடைய ஏரியா வந்து 15 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஓல்டன் ராக்ஸ் வந்து நிறையா இருக்குது, நிறையா ஹில்ஸ் ரீஜியன்ஸ் இருக்குது, ரிவர்ஸ் வேலிஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கேன் இந்த பென்னின்சுலர் பிளாட்டியூவில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட்டில் என்ன பார்டர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்த் வெஸ்ட் பார்டர் வந்து ஆரவல்லி ஹில்ஸாக இருக்குது. நார்த்தன் ஈஸ்ட் பார்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்டல்கண்ட், கைமூர், ராஜமஹால் ஹில்ஸ். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட்டில் வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்ட்டில் ஈஸ்டர்ன் காட்ஸும் இருக்குது. த ஆல்டிடியூட் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 600 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து சீ லெவலில் இருந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த பீக் ஆஃப் அடைமுடி வந்து பார்த்திங்கன்னா ஹை பாயிண்ட் இன் தி பிளாட்டோவிலையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடின்னு சொல்லுவாங்க. இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2695 மீட்டர். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானைமலையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேங்களா. இது வந்து ஜென்ரலாக ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு தான் வந்து இருக்கும். இந்த கிரேட் பிளாட்டியூ வந்து எதில் ஒரு பார்ட்டாக இருக்குது அப்படின்னா கொண்டவனா லேண்டில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து இந்த பிளாட்டியூ வந்து இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஓகே. அதுக்கடுத்து வந்து இந்த ரிவர் நர்மதா இருக்குல்ல. ஸோ இந்த ரிவர் நர்மதா வந்து 2 பார்ட்ஸாக வந்து இந்த பிளாட்டியூ வந்து பிரிக்குது. ஸோ நார்த் ஆஃப் த நர்மதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்டுன்னு சொல்கிறாங்க. சவுத் ஆஃப் த நர்மதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த் ஆஃப் த நர்மதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் ஹைலேண்டு, சவுத் ஆஃப் த நர்மதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஆஃப் த வித்யா ஃப்ளோஸ் வந்து ஈஸ்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து போய் பே ஆஃப் பெங்காலாக கலக்குது. அந்த ரிவர்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஈஸ்ட் வேர்ட்ஸில் வந்து ஃப்ளோ ஆகுது, பே ஆஃப் பெங்காலை
குறைக்குது. அதே வந்து நர்மதா அண்ட் திபெத் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப் த வித்யாஸ் ஃப்ளோஸில் இருக்குது. அது வந்து வெஸ்ட் வேர்ட்ஸில் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்புறம் இது வந்து எங்கே ஃபால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல வந்து ஃபால் ஆகுது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து அந்த 2 டைப் வந்து நம்ம பார்த்தோம்ல, சென்ட்ரல் ஹைலேண்டு. ஸோ சென்ட்ரல் ஹைலேண்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ. இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்ட்ரல் ஹைலேண்டை வந்து பார்ப்போம். ஸோ சென்ட்ரல் ஹைலேண்ட் வந்து எங்கே எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா ரிவர் நர்மதா அண்டு நார்த்தன் கிரேட் பிளேன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ஆரவல்லி ஃபார்ம்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வெஸ்டர்ன் நார்த் வெஸ்ட் எட்ஜ் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோடைய ஹில்ஸ் வந்து எங்கேருந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா குஜராத்லேருந்து டெல்லி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதில் வந்து ராஜஸ்தான் வழியாக வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க, நார்த் வெஸ்ட்டு. ஓகேவா. இப்போது சென்ட்ரல் ஹைலேண்ட் அப்படின்னாவே நார்த் வெஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா வந்து 700 கிலோமீட்டருக்கு இருக்குது. இதோடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் வந்து சவுத் வெஸ்ட்லேயும், அதாவது டெல்லி சவுத் வெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1500 மீட்டர் இருக்குது. அதே டெல்லிக்கு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து 400 மீட்டர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த சென்ட்ரல் ஹைலேண்டில் வந்து ஹையஸ்ட் பீக் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1722 குரு சிகார் அப்படின்னு சொல்கிறாங்க. குரு சிகார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பீக். எதில் அப்படின்னா சென்ட்ரல் ஹைலேண்டில் வந்து ஹையஸ்ட் பீக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து வெஸ்ட் பார்ட்டு, 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க சென்ட்ரல் ஹைவேல. ஒன்று வந்து வெஸ்ட் பார்ட்டு, இன்னொன்று வந்து ஈஸ்ட் பார்ட்டுன்னு பிரிக்கிறாங்க. இந்த வெஸ்ட் பார்ட் வந்து வெஸ்ட் பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மால்வா பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே லைஸ் ஆகுது அப்படின்னா சவுத் ஈஸ்ட் ஆஃப் த ஆரவல்லி அண்டு நார்த் ஆஃப் த வித்யாச்சல் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இதில் கங்கை ரிவருக்கு வந்து ஓகேவா, ரிவர் வந்து யமுனாக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மால்வா பிளாட்டியூ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல், ஓகேவா, சாம்பல், பிட்வா, கென். ஓகேங்களா. ஸோ இது ரீச் ஆகிறதுக்கு மால்வா பிளாட் வந்து ரிவர் இதெல்லாம் போகுது. எதுக்கு அப்படின்னா யமுனாக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஹைலேண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் டு ஈஸ்ட் ஆஃப் த மால்வா பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்டெண்ட் டு த ஈஸ்ட் ஆஃப் த மால்வா பிளாட்டியூ வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டல்கண்டுன்னு சொல்கிறாங்க. அந்த பண்டல்கண்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாங்கல்கண்டு அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ். ஸோ ஈஸ்ட் ஆஃப் த மால்வா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா பண்டல்கண்டு. ஸோ அதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பாகல்கண்டு. ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சாரி. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம ஈஸ்டர்ன் பார்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஈஸ்டர்ன் பார்ட் வந்து சென்ட்ரல் ஹைலேண்டுக்கு வந்து சென்ட்ரல் ஹைலேண்டுடைய நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியன் பிளாட்டியூவில் இருக்குது. அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சோட்டா நாக்பூர்னு சொல்கிறாங்க. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியன் பிளாட்டியூ என்ன அப்படின்னா சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. ஸோ இது எங்கெல்லாம் வந்து கவர் ஆகுது அப்படின்னா ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர், இது இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அயன் ஓர் அண்டு கோல். ஸோ இப்போ நம்ம டெக்கான் பிளாட்டியூ பார்ப்போம். டெக்கான் பிளாட்டியூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பிளாட்டியூ ரீஜியன் ஆஃப் த இந்தியா அப்படின்றது என்னென்னா டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. இந்த ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி வந்து ட்ரையாங்கிளாக இருக்கும். ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்குது. அதாவது கன்னியாகுமரியில் வந்து ஒரு எட்ஜை ஜாயின் பண்ணால் அது வந்து ராஜ்மஹால் ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாசஸ் த்ரூ ஈஸ்டர்ன் காட்ஸாக இருக்குது. செகண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சாட்புரா ரேஞ்சு, மகாதேவ், அதுக்கடுத்து வந்து மைக்கலா, ஓகேங்களா, இந்த ரேஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்குது. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸு வெஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இதோடைய டெக்கான் பிளாட்டியூடைய ஏரியா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டராக வந்து இருக்குது. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 500லேருந்து 1000 மீட்டர் வந்து சீ லெவல்லேருந்து இருக்குது. இதை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து வெஸ்டர்ன் காட்ஸு, இன்னொன்று வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ். ஓகேங்களா. இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெனின்சுலா பிளாட்டியூக்கு வந்து வெஸ்டர்ன் எட்ஜில் இருக்குது, பேரலல் டு தி அரேபியன் சீக்கு இருக்குது. ஓகேவா. இந்த நார்த்தன் பார்ட் ஆஃப் த ரேஞ்சை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து
சாய்த்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ சாய்த்ரி அப்படின்றது வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் த அந்த வெஸ்டர்ன் காட்ஸுடைய நார்த்தன் பார்ட் ஆஃப் த ரீஜியன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாய்த்ரின்னு சொல்கிறாங்க. இதுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நார்த் டு சவுத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ யானை முடி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட் 3 ஜங்ஷன் இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆனைமலை ரீஜியன், அதுக்கடுத்து வந்து கார்டமன், அதாவது கார்டமன் அப்படின்னா ஏலக்காய் ஹில்ஸு, அதுக்கடுத்து வந்து பழனி ஹில்ஸு, அதுக்கடுத்து வந்து பழனி ஹில்ஸில் வந்து கொடைக்கானல் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்ப்போம். ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேங்களா. அந்த ரீஜியன் பேர் தான் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸுடைய பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பூர்வாத்ரி. ஓகேவா. பூர்வாத்ரிக்கு இன்னொரு பேர் வந்து ஈஸ்டர்ன் காட்ஸு. ஓகேங்களா. ஸோ இந்த ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் கூட வந்து ஜாயின் ஆகுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஹில்ஸ் பார்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா, தமிழ்நாடு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி வந்து அது வந்து கண்டினியூஸாக இருக்காது. ஏன் அப்படின்னா வந்து நிறையா வந்து ரிவர்ஸ் வந்து அரிக்கப்படுது. ஸோ இன்னெல்லாம் ரிவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு அண்டு காவேரி. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்தியாவுடைய டெசர்ட், அப்புறம் கோஸ்டல் பிளைன்ஸு, அப்புறம் வந்து ஹைலேண்ட்ஸ், இதை பற்றி தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.